சென்னை திருவொற்றியூரில் பெண் ஒருவரை மாடு முட்டி தரதரவென இழுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சென்னையில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடரும் நிலையில் மாட்டின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், சென்னையை பொறுத்த வரைக்கும் மாடுகள் இந்த மாதிரி ரோட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே மாநகராட்சி தரப்புல இருந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அபராதம் விதிக்கப்படும், தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்து கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இது தொடர்ந்து நடக்கிறதுக்கு என்ன காரணம்? மாநகராட்சி தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? அங்க இருக்கக்கூடிய மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? ராதா, நீங்கள் குறிப்பிட்டது போலவே இந்த சென்னை திருவொற்றியூர் பகுதியில் தான் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் சாலையில் ஏராளமான மாடுகள் சுற்றித் திரிவது நாம் அங்கங்கே பார்க்க முடியும். அப்படித்தான் இந்த திருவொற்றியூர் பகுதியிலும் ஏராளமான மாடுகள் சுற்றித் திரிகின்றன. அப்படி இருக்கக்கூடிய ஒரு எருமை மாடு என்பது அங்கு இருக்கக்கூடிய 33 வயது மதிக்கத்தக்க மதுமதி அப்படின்னக்கூடிய ஒரு பெண்ணை தான் மிக ஆக்ரோஷமாக அந்த மாடு முட்டி இழுத்து தரதரவென இழுத்து செல்வது நாம் பார்க்க முடிகிறது. இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. அந்த பகுதியை பொறுத்தவரையில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடு என்பது அந்த பெண் சாலையில் நடந்து சென்ற சூழலில் அவர் மீது முட்டி இழுத்து செல்லும் காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் மதுமதியை பொறுத்தவரையில் திருவொற்றியூர் அம்சா தோட்டம் 2வது தெருவை சேர்ந்தவர். இவர் தனது பிள்ளைகளை பார்ப்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சாலையில் நடந்து சென்ற போதுதான் இந்த சம்பவம் என்பது நேற்று நிகழ்ந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது அந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் சாலையில் மாடுகள் சுற்றித் திரியக்கூடாது, அதனை உரிமையாளர்கள் முறையாக கட்டி பராமரிக்க வேண்டும் என மாநகராட்சி தரப்பில் தொடர்ந்து அறிவுறுத்தப்படுகிறது. மீறுவோர் மீது அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் அது சில நேரங்களில் சாலையில் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. இதனால் போக்குவரத்து பாதிப்பு, இது போன்ற விபத்துகள் மற்றும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ராதா, இந்த சூழலில் இந்த மாட்டின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக காவல்துறை மற்றும் மாநகராட்சி தரப்பில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த மாடு முட்டியத்தில் பாதிக்கப்பட்ட மதுமதி தற்போது தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது காலில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பெண் மட்டுமல்லாமல் அந்த சம்பவத்தின் பொழுது மாடு முட்டியதில் தரதரவென இழுத்து சென்றதால் அந்த பெண்ணை காப்பாற்ற சென்ற மற்றொரு நபரும் இந்த மாடு முட்டி காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே திருவொற்றியூர் பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய மாடுகளை பிடிக்க வேண்டும். இது போன்று மக்களுக்கு அச்சுறுத்தம் ஏற்படுத்தும் வகையில் மாடுகளை சாலையில் விடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். ராதா, சுரேஷ்குமார், இது போன்ற சம்பவங்கள் இனி தொடரும் என்று எதிர்பார்க்க கூடாது. இனி தொடராத வண்ணம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.